இப்போ ஒரு பர்டிகுலராக ஒரு 200 கோடிக்கு ஒரு படம் பண்ணுறோம்னா விஜய் சார் வச்சு பண்ணால் இந்த படம் வந்து இந்த 200 கோடியை வந்து ரெக்கவர் பண்ணலான்னு ஒரு 5 கோடிக்கு படம் பண்ணுறோம்னா இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு இந்த பிஸ்னஸ் இருக்குது இது பண்ணலாம் அப்படி போகலாமே ஏதாவது. சிம்பு வந்து நீங்கள் வந்து அவருடைய ஈகோ டச் பண்ணாத வரைக்கும் நம்ம எப்படி வேணாலும் அவருடைய ஈகோ டச் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். பழக்கத்துக்கு நல்ல ஒரு திறமையான ஒரு கலைஞன். நீங்கள் ஒரு 10 நாள் எடுக்க வேண்டியதை சிம்பு வச்சு எடுக்க ஒரு 5 நாள் எடுத்துடலாம். ரீடேக் போகாத ஒரு ஆர்டிஸ்ட்டு முதல் வரையே தீர்மானிக்கிறது வந்து சினிமாவாக தான் இருக்குது. உங்களுக்கு தெரியாது கிடையாது. அப்போ எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு பாருங்கள். இந்த தொழிலில் நம்ம இருக்கிறது வந்து ஒரு தயாரிப்பாளராகவோ ஒரு இயக்குனராக இருக்கிறது நம்ம மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆக்டர் அண்ட் ப்ரொடியூசர். நீங்கள் மாநாடு அப்படின்ற பயங்கர பிளாக் பஸ்டர் மூவி, அதுவும் சிலம்பரசன் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய கம்பேக் அந்த மூவி கொடுத்துருக்கீங்க. அடுத்து என்ன படங்கள் சார் வெயிட்டிங்கில் இருக்குது? இப்போ வந்து 7 கடல் 7 மலைன்னு ஒரு படம் வந்து முடிஞ்சு ரிலீஸ்க்காக வெயிட்டிங். ஓகே. அது வந்து நம்ம நிவின் பாலி, அஞ்சலி, சூரி, ஆமாம் நிறைய பேர் இருக்காங்க. அதை காஸ்ட் ராம் டைரக்ஷன் அந்த படம் வந்து. அப்புறம் ஹபீபின்னு ஒரு படம் இருக்குது. அது வந்து உலகத்தின் முதல் இஸ்லாமிய படம். ஓகே. இது வரைக்கும் வந்து அதுதான் தமிழ் சினிமாவில் ஒரு முழுநீள இஸ்லாமிய படம் எந்த நாட்டிலையும் இல்லை. முதல்ல வந்து நம்ம சவுத் இந்தியன் முஸ்லீமோட கல்ச்சர் என்ன அப்படின்றத நம்ம வந்து உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு. ஏன்னா ஒரு மத வழிபாடுன்றது அவங்கவுங்க விருப்பத்துக்கு அவங்கவுங்க கடவுளை நம்ம வணங்கிக்கிறது. அது வந்து நமக்கு வந்து ஒரு பிராண்டாக இருக்காது. நம்ம விருப்பத்துக்கு இஷ்டப்பட்ட எந்த கடவுள்னாலும் நம்ம கும்பிட்டுக்கலாம். அதனால நம்ம சவுத் இந்தியன் முஸ்லீமுக்கும் ஒரு தவறான பார்வை இருக்குன்றதுக்காக அவங்க கல்ச்சரை தெரியணும், உலக மக்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் அந்த ஹபீபி. அப்புறம் இன்னொரு படம் வந்து விதார்த்து, ரேவதி, நிஜோமல் நடித்த படம். அது டைரக்டர் அதியமான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படமும் ஷூட் முடிஞ்சிச்சு. பட் அதை வந்து நாங்கள் ரஃப்பான ஒரு டைட்டில் ஜீவநதின்னு வச்சுருக்கோம். பட் அந்த டைட்டில் ஃபைனல் டைட்டில் கிடையாது. டைட்டில் நாங்கள் என்ன ஃபிக்ஸ் பண்ணல. இந்த 3 படம் வந்து இப்போ இருக்குது. அண்டர் ப்ரொடக்ஷனில் வந்து அஞ்சலியோட ஸ்கோர்னு ஒரு படம் வந்து அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்குது. இதுதான் இப்போதைக்கு உள்ளது. சூப்பர். அண்ட் நீங்கள் டைரக்ட் பண்ணியிருந்த ஒரு படம் மிக மிக அவசரம். அந்த படத்தை பார்த்து தான் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விமன் போலீஸ் வந்து இந்த மாதிரி நம்ம போஸ்டிங் கொடுக்கக்கூடாது ரோட் சைடு அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காரு. அதுக்காகவே மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா போலீஸ் துறையில் பெண்கள் வந்து எவ்வளோ அவதிப்பட்டாங்க அப்படின்றது வெளியில் தெரியாமலே இருந்துச்சு. அந்த படத்தை ரொம்ப அழகாக நீங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. அதை பார்த்து முதலமைச்சர் அவர்களே ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க, இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. எப்படி சார் உங்களுக்கு அந்த ஐடியா தோணுச்சு? இல்லை, அது நம்ம தமிழ் சமூகத்தில் வந்து சொல்லப்படாத விஷயங்கள் நிறையா இருக்குது. அதுவும் பெண்கள் சம்மந்தமாக வந்து நம்ம வந்து சொல்லப்படாத விஷயங்கள் நிறையா இருக்குது. என்னென்னா வந்து அது கல்ச்சர்னு சொல்லிட்டு நம்ம வந்து அது நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்கிறதுல. அப்புறம் நம்ம இந்த படம் வந்ததுக்கப்புறம் அவங்க அப்போ இருந்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாங்கன்னா, இது நாங்கள் மொபைல் ஃபெசிலிட்டி வந்து பண்ணி வச்சுருக்கோம். பட் ஜெயலலிதா இருக்கும்போது பண்ணாங்க. பட் என்னென்னா நடைமுறைப்படுத்தாமல் வச்சுருக்கோம். நாங்கள் இப்போ உடனே நடைமுறைப்படுத்துகிறோம்னு சொன்னார். அதுக்குள்ளே அவருக்கு ஆட்சி காலம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் தமிழக இப்போ உள்ள ஸ்டாலின் அவர்கள் வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா முதல் வேலையை அதை வந்து அமல்படுத்தி நிறுத்தினாங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டரோட ஸ்ட்ரகிள் என்ன அப்படின்றது தெரியும், ஒரு ஆக்டருக்கு தெரியும், ஈவன் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்க்கு கூட வெளியே சீக்கிரம் தெரிஞ்சிடும். பட் ஒரு ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவ்வளவா அவங்க படுற ஸ்ட்ரகிள் இண்டஸ்ட்ரியில் என்னெல்லாம் இருக்குன்றது தெரியாது. அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்கா? இல்லை, ப்ரொடியூசர்னாலே ஸ்ட்ரகிள் தான் அது. ஏன்னா பணம் பொருள்ற இடம் இல்லை. இப்போ நீங்கள் போட்ட பணம் ரிட்டர்ன், ஏன்னா வேலை பார்க்குற எல்லாருமே வந்து அவங்கவுங்க சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. அவங்க ரோல் முடிஞ்சிடுது, அந்த படப்பிடிப்பு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த படம் வந்து பிஸ்னஸ் ஆகுதோ ஆகலையோ இல்லை தேட்டரில் ஓடுற எல்லாமே ப்ரொடியூசரோட ரிஸ்க்கு தான். ஸோ ப்ரொடியூசருக்கு தான் அந்த ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸோ எல்லா ரிஸ்க்குமே வந்து ப்ரொடியூசர்கிட்ட தான் நிற்கும் கடைசியில். இந்த சிபிஎஃப்சி விஷயம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எந்த விஷயம்? இப்போ ரீசெண்டாக மூவிஸ்க்கு தணிக்கை சான்றிதழ் கொடுக்கறது வந்து அது எனக்கு தப்புன்னு தோணலை. பட் எல்லா நாட்டுகள்லேயுமே வந்து சென்சார் போர்டு வந்து ஒரு விதிமுறை வச்சு, இப்போ துபாயில் வந்து ஒரு ரூல் வச்சுருக்காங்க. இப்போ அந்த ரூலை மீறி நம்ம போக முடியாதுல்ல. எல்லா நாடும் ஒரு சட்டத்திட்டம் வச்சுருக்காங்க. அப்போ இந்தியாவில் வந்து அரசியலமைப்பு சட்டம் வந்து சென்சார் போர்டில் அப்படி ஒரு ரூல் வச்சுருக்காங்க. இப்போ அதில் வந்து ஏன் தாமதமாச்சுன்றதுக்கு வந்து என்கிட்ட வந்து அவங்க வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நானும் சென்சார் போர்டு மெம்பராக இருந்திருக்கேன். எனக்கு வந்து அது ரூல் தெரியும். ரிவைசிங் போகிறதுலாம் வந்து ஒரு 50 படம் போச்சுன்னா 50 படத்தில் வந்து ஒரு 30 படம் ரிவைசிங் போகும். அது எப்படி போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே உள்ள ஒரு 6 மெம்பர் 7 மெம்பர் படம் பார்க்க வருவாங்க. இப்போ ஒருத்தர், அது எல்லா கட்சியிலேருந்து வருவாங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு கருத்து பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சிஎஃப்சி ஆஃபீஸர் வந்து உட்காந்து மெம்பர்கிட்ட கருத்து கேட்கும்போது எழுதி கொடுத்துட்டு போனவங்க. இப்போ அதில் ஒரு 4 பேர் வந்து அப்ஜெக்ட் பண்ணுறாங்க, ஒரு 2 பேர் மட்டும் தான் ஓகே பண்ணுறாங்கன்னா, அந்த 4 பேர் அப்ஜெக்ட் பண்ணது அவர் டிசிஷன் எடுக்க முடியாது. அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா ரிவைசிங் அனுப்புவார். ரிவைசிங்கில் பார்த்து ஓகே பண்ணிட்டாங்கன்னா இது ரொட்டீன் ப்ரொசீஜர் தான். இதில் எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் மேலே எந்தளவுக்கு தப்பு, இவங்க மேலே தப்புன்னு சொல்கிறத விட நான் என்ன பார்க்குறேன்னா வந்து கோர்ட்டுக்கு போயிருக்க வேணாமேன்னு எனக்கு தோணுது. அவ்வளோதான். அது அவ்வளோ டிலே பண்ணியிருக்க வேண்டிய, இவங்களும் திரும்ப போய் அப்பீலுக்கு போயிட்டு பெருசாக
புஷ் பண்ண வேண்டியது கிடையாது. அவங்களும் கோர்ட்டுக்கு போயிருக்க வேணாமேன்னு தோணுது, அவ்வளோதான். பட் மற்றபடி வந்து இதில் இவங்க மேலே தவறு அவங்க மேலே தவறுன்றதுக்கு எனக்கு அந்த இதுக்குள்ளே போகும். இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தாலே கிடச்சி. வெயிட் பண்ணியிருந்தா ரிவைசிங் போகிறது தப்பு இல்லை. நீ எல்லா படங்களுமே ரிவைசிங் மேக்ஸிமம், பராசக்தியும் ஈவன் பராசக்தியுமே ரிவைசிங் போச்சு, போய் தான் ரிவைசிங் பேஸ் பண்ணி தான் வந்தாங்க. ரிவைசிங்கில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு ஒருவேளை அவங்க அப்ஜெக்ட் பண்ணாங்க, அந்த படத்தை ரிலீஸ் பண்ண. ரெண்டாவது சென்சார் போர்டுக்குள்ள அதிகாரம் என்னென்னா, நீங்கள் எதையுமே வந்து கட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்லை. அவங்க சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸர் தான். இப்போ ஒரு படம் காட்டுறோம்னா இது வந்து ஏ சர்டிஃபிகேட்டா இல்லை வந்து யூ சர்டிஃபிகேட்டான்னு சொல்கிறதுக்கு தான் அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அதை தாண்டி நீங்கள் இதை கட் பண்ணுங்க அதை கட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. இல்லைன்னா இது தடை பண்ணலாம், இது ரிலீஸ் பண்ணலாம். அப்போ நமக்கு தடை பண்ணும்போது நம்ம கோர்ட்டுக்கு போகலாம். கோர்ட்டு போய் இந்த படம் தடை பண்ணியிருக்காங்கன்னா அவள் ஜட்ஜஸ் பார்ப்பாங்க, பார்த்துட்டு இது உண்மையாகவே ரிலீஸ் பண்ணுறதுக்கு தகுதியான படம் அப்படின்னா அப்போ கொடுக்கலாம். எனக்கு ரிவைசிங் போகிறதுக்கே போகக்கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போகிறது வந்து அது லாஜிக்கான தோணலாம். அது ஏன் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அதில் நம்ம நிறைகுறை பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா அந்த படம் வெளியாகணும். ஏன்னா பெரிய முதலீடு, சார் படம் வந்து ஒரு 400-500 கோடி முதலீடு, அது முடக்க வேண்டிய தேவையில்லை, ஒரு படமாக கடந்து போயிடலாம். பட் அது இந்த கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படின்ற விஷயம் அப்படிலாம் பண்ண முடியாது. நீங்க எந்த படத்தையும் வந்து அப்படிலாம் பண்ண முடியாது. இந்திய இறையாண்மைக்கு எதிராக எடுக்கப்பட்ட படங்கள் வேணா அப்படி பண்ணலாம். அதுக்கு நம்ம கோர்ட்டுக்கு போகலாம், கோர்ட்டில் போய் நம்ம வாங்கலாம். இப்போ குற்றப்பத்திரிகைன்னு ஒரு படம் வந்து தடை பண்ணியிருந்தாங்க. அப்படி வந்து ஒரு சில படங்கள் தடை பண்ண படங்கள் இருக்குது. அது வந்து இந்திய இறையாண்மை, அது எல்லா நாட்டிலையும் உள்ளதானே. இப்போ நீங்கள் இங்கே நீங்கள் துபாயிலே வந்து நம்ம வந்து இந்த நாட்டோட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நம்ம இங்கே வாழ முடியும். இந்த சட்டத்திட்டங்களுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம வாழ முடியும். ஒரு நாட்டில் இருக்கோம்னா அந்த நாடு என்ன சட்டத்திட்டங்களை கொடுக்குதோ அதுக்கு உட்பட்டு நமக்கு கருத்து சுதந்திரம் இருக்குன்றதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணிடலான்றது வந்து சரியாக இருக்காதுன்னு தோணுது. அண்ட் உங்களோட பர்சனல் ஃபேவரட் எந்த ஆக்டரை வச்சு எனக்கு இந்த மாதிரி மூவி எடுக்கணும்னு ஆசை இருந்துச்சு, இல்லை இருக்குது இனிமேல் அதை பண்ணுவேன் அப்படின்ட்டு? அப்படிலாம் எனக்கு பர்டிகுலராக இவங்களை வச்சு எடுக்கணும் அப்படி பார்க்குறது இல்லை. நான் எனக்கு வந்து ஒரு கதை பிடிச்சிருக்கணும். முதல்ல கதை பிடிச்சிருக்கணும். அந்த கதையை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு இந்த பிஸ்னஸ் இருக்குது, இவரோட ஸ்கேல் இவ்வளவு இருக்குது. இப்போ ஒரு பர்டிகுலராக ஒரு 200 கோடிக்கு ஒரு படம் பண்ணுறோம்னா விஜய் சார் வச்சு பண்ணால் இந்த படம் வந்து இந்த 200 கோடியை வந்து ரெக்கவர் பண்ணலான்னு ஒரு 5 கோடிக்கு படம் பண்ணுறோம்னா இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு இந்த பிஸ்னஸ் இருக்குது, இது பண்ணலாம், அப்படி போகலாமே தவிர. ரெண்டாவது ஒரு கதை வந்து ஆர்டிஸ்ட்டையும் டிமாண்ட் பண்ணால் நம்ம யாரை வச்சுக்கலான்றத ஒரு கதை தான் தீர்மானிக்கும். நான் எனக்கு இவரை வச்சு பண்ணலாம் அவரை வச்சு பண்ணலாம்னு ஆசை இருக்கலாம், அது கதை மாட்டோம். நம்ம எடுத்தோம்னா திரும்ப லாஸ்ட்ல தான் வரும். ஆசைக்காக படம் பண்ண முடியாது. உங்களோட இன்ட்ரெஸ்ட் எந்த மாதிரி கதைகள் சார்? யூஸ்வலாக க்ரைம் கேசஸ் இல்லை எந்த மாதிரி மூவிஸை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? நான் அதுதான் சொல்கிறேன். என்னோட கண்டென்ட் கூட என்னோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கும். ஓகே. ஏன்னா இந்த சமூகம் சார்ந்தே நம்ம இயங்குகிறோம். நம்மளை நம்பி படம் பார்க்க வர்றாங்க. இந்த மக்கள்கிட்ட இருந்தே நம்ம அந்த பணத்தை நம்ம அப்போ நம்ம படத்தின் மூலமாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு யூஸ் இருக்கணும். ஒரு 250 ரூபா கொடுத்து படம் பார்த்துட்டு போகிறாங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் இது ஒரு படம் அப்படின்னு சொல்லி இப்போ கடந்து போயிடக்கூடாது. அது மூலமாக ஏதாவது ஒன்று, அதுக்காக மொத்தமாக வந்து நம்ம வந்து ஒரு பிரச்சாரமாக பண்ண வேண்டியதில்லை. அந்த கதையில் என்னோட ஒவ்வொரு படங்கள்லேயும் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கோம். ஏதாவது ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கும். படம் எடுக்கலாம் சம்பாதிக்கணுன்றதுக்காக நம்ம எதோ வேணாலும் எடுத்துட முடியாது. ஏன்னா நம்ம மக்களோட மக்களாக இருக்கோம். அப்போ மக்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு தேவையில்லாத எதிர்பார்ப்பாங்க, அதை நம்ம கொடுக்கணும் கட்டாயம் கிடையாது. அவங்க எதிர்பார்க்குறதெல்லாமும் நம்ம கொடுக்க முடியாது. இப்போ நம்ம மக்களுக்கு இதை நம்ம சமூக பொறுப்பு வந்து சினிமா கலைஞர்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நம்ம இருக்கிறது ஒரு மாஸ் மீடியா. நம்ம நடிகர்கள் எந்த மாதிரி தலை சீவுறாங்க, எந்த மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க, இப்படிலாம் பார்த்து தான் இன்றைக்கி உள்ள ஒன்றும் இல்லை. முதல்வரே தீர்மானிக்கிறது வந்து சினிமாவாக தான் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது கிடையாது. அப்போ எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு பாருங்கள். இந்த தொழிலில் நம்ம இருக்கிறது வந்து ஒரு தயாரிப்பாளராகவோ ஒரு இயக்குனராகவோ இருக்கிறதுக்கு நம்ம மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்து நம்ம படம் பண்ணணும்னு தான் நினைக்கிறோம். நமக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னு உணர்ந்து படம் பண்ணணும். சார், உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர் யார்? எனக்கு பிடிச்ச டைரக்டர்னா எனக்கு அப்போ உள்ள டைரக்டரில் பாரதி ராஜா சார், மகேந்திரன் சார் ரொம்ப பிடிக்கும். மகேந்திரன் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாரதி ராஜா சார் பிடிக்கும். பாலுமகேந்திரா பிடிக்கும். இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து எனக்கு அதுக்கப்புறம் வந்து அமீர், சேரன் அந்த மாதிரி கேட்டகரியில் உள்ள அப்புறம் பிடிக்கும். இப்போ ராமு வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான இயக்குனர் ராமு. கமர்ஷியல் டேரக்டரில் வெங்கட் பிரபு, அப்புறம் மாரி செல்வராஜ், ரஞ்சித், எல்லா டேரக்டருமே நம்ம தமிழ் டேரக்டருக்கு கொஞ்சம் திறமையான அவங்க தான். பர்டிகுலராக இவங்க பிடிக்கும் அவங்க பிடிக்கும் இல்லை, இவங்கெல்லாம் என்னுடைய பிடித்தமான இயக்குனர்கள் வரிசையில் உள்ளவங்க. சுரேஷ் காமாட்சி சார் வந்து ஒரு ஃபீல்டு தான் சூஸ் பண்ணணும், ஒன்று டைரக்டர் இல்லை வந்து ப்ரொடியூசர் அப்படின்னா எந்த ஒரு ஃபீல்டை நீங்கள் சூஸ்? வருமானத்துக்கு வந்து தயாரிப்பாளராக சூஸ் பண்ணிக்குவேன். ஓகே. இயக்குனர்ன்றது வந்து என்னுடைய அதாவது என்னுடைய கருத்தை வந்து மக்களுக்கு திணிக்கிறதுக்கான என்னோட கருத்தை ஒன்று சொல்லணும்னு தோணுச்சுன்னா என்னுடைய ஆசைக்காக இயக்குனராக இருக்குன்னு ஆசைப்படுறேன். ஓகே. வருமானம்னு பார்த்தா நான் தயாரிப்பாளர் கமர்ஷியல் படங்கள் பண்ணணும்னா கமர்ஷியல்னு ஒரு நியாயம் இருக்கணும், அதுக்கு நான் அதை சூஸ் பண்ணிப்பேன். பை எனி சான்ஸ் ஆக்டிங் பக்கம் சார்?
அப்படிலாம் ஒரு சொந்த காசில் சூனி வச்சுக்க மாட்டேன். மேபி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தால் நடிக்கலாம், என் படத்தில் என்ன அந்த மாதிரி இதை விளையாட்டுல. ரெண்டாவது நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுக்கு நம்மளுடைய உயரம் நமக்கு தெரியணும். முதல்ல எந்த தொழில் இருந்தீங்கனாலும் நம்மளுடைய உயரம் இதுதான் தெரிஞ்சு நம்ம பயணிச்சோம்னா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நம்ம எதை வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது யாராவது ஒரு 100ல் ஒருத்தருக்கு நடக்கும். எல்லாருமே 100 பேரில் நம்மளும் ஒருத்தராக இருக்கணும்னு நம்ம நம்ப முடியாது. அதனால் என்னோட உயரம் எனக்கு தெரியும். நான் இதுக்குள்ளே தான் ட்ராவல் பண்ணிச்சு, அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணி முதல் படம் முடிக்கும் போது எனக்கு கொஞ்சம் தலக்கணம் இருந்தது. எப்படின்னா நான் அந்த படம் நான் எதிர்பார்க்காம பிஸ்னஸ் ஆயிடுச்சு. பிஸ்னஸ் ஆனோன்னு நான் என்ன நினச்சேன்னா ஆஹா நம்ம நினச்சா பிஸ்னஸ் பண்ண முடியும், நமக்கு நம்மளால் முடியும். ஏன்னா அந்த படத்தோட பிராண்டு அமைதிப்படை 2. அப்போ அந்த படம் டக்குன்னு நான் நினச்ச மாதிரி இல்லாமல் நான் எடுத்த 4 கோடிக்கு எடுத்து நான் 6.5 கோடிக்கு நான் விற்ற முடிஞ்சது. எனக்கு சினிமா ஃபஸ்ட்டு படம் அதுதான். விற்றோன்னு அப்போ நம்ம தான் எல்லாமே அப்படி ஏன்ட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த படத்தை ஏன் படத்தை விற்று கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம தான் டிசைடிங் ஃபேக்டரு, நம்ம எல்லாம் பண்ண முடியும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் திரும்ப எனக்கு சினிமாவை பற்றின அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியா எதுவுமே எனக்கு தெரியாது. நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை பார்த்தவன், ப்ரொடியூசராக முதல் படம் எனக்கு அது. ப்ரொடக்ஷன்றது நீங்கள் அதுவும் ஒரு டெக்னிக்கல் ஜாப் தான். இங்கே என்னென்னா பணம் இருக்கவங்களாம் ப்ரொடியூஸ் பண்ண நினைக்கிறது அது கிடையாது. ப்ரொடியூசர்ன்றது மிகப்பெரிய டெக்னிக்கல் ஜாப். அப்போ எனக்கு அது தெரியாது. நான் பணம் இருந்தால் படம் எடுக்கலான்னு சொல்லி தான் எடுக்கும்போது நான் ஃபஸ்ட்டு படமே எனக்கு சக்ஸஸ் ஆன உடனே எனக்கு ஓகே அப்படி தான் போல அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த படம் எடுத்தேன். அடுத்த படம் எடுக்கும்போது எனக்கு போட்ட 3 கோடியுமே லாஸு. அப்போ தான் சினிமா கற்றுக்கிட்டேன். நான் அந்த 3 கோடி லாஸ் ஆகும்போது தான் நான் 10 வருஷம் கற்றுக்கிறத அந்த ஒரு படத்தில் 3 கோடி செலவழித்து கற்றுக்கிட்டேன். சினிமானா இதுதான் அப்படின்றத அந்த 3 கோடி செலவழித்து கற்றுக்கிட்டேன். சிம்புவோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. சிம்பு பார்த்தீங்கன்னா அதிக படங்கள் நடிக்கலனாலும் அவருக்கான ஃபேன் பேஸ் எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அவர் எப்போ கம்பேக் கொடுத்தாலும் அதை கொண்டாடுறதுக்கு ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ சிம்பு பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள் சார். எப்படி இருந்துச்சு அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்? சிம்பு ஒரு குழந்தை மாதிரி தான். சிம்பு நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. சிம்பு நீங்கள் அவருடைய ஈகோவை டச் பண்ணாத வரைக்கும் அவர் நம்ம எப்படி வேணாலும் அவருடைய ஈகோவை டச் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். பட் பழக்கத்துக்கு நல்ல ஒரு திறமையான ஒரு கலைஞன். நீங்கள் ஒரு 10 நாளில் எடுக்க வேண்டியதை சிம்பு வச்சு எடுக்க ஒரு 5 நாளில் எடுத்துடலாம். ஓகே. ரீடேக் போகாத ஒரு ஆர்டிஸ்ட்டு. எல்லா சினிமா துறையில் உள்ள அத்தனை விஷயங்களும் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு தன்னை அப்படி பக்குவப்படுத்தி ஒரு நல்ல கலைஞன். ஓகே.